3 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஸ்ரீநகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் அரசு அதிகாரிகள் அமித்ஷாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அமித்ஷா முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு தொடர்ந்து மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அரசின் செயல்பாட்டை கண்டித்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, பாரதிய ஜனதா மாநில தலைவர் விஜயேந்திரா, சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா உள்ளிட்டோர் தலைமையிலான பாரதிய ஜனதா தொண்டர்கள் மைசூரில் பேரணியாக சென்றனர். அப்போது அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் புதிய வரி விகிதத்தை அறிவித்துள்ளார். அந்த வகையில் வங்கதேச பொருட்களுக்கு 37% வரி அறிவிக்கப்பட்டதால் அந்நாட்டு அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளது. தங்கள் நாட்டு பொருட்கள் மீதான அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு முறையை குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கும்படி வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசின் கீழ் இயங்கும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இந்த மாதம் 3 நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வியாழக்கிழமை மகாவீரர் ஜெயந்தி, 14ஆம் தேதி திங்கட்கிழமை அம்பேத்கர் பிறந்த நாள், 18ஆம் தேதி புனித வெள்ளி நாட்களில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே புறநோயாளிகள் அந்த நாட்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் இந்தியா அமெரிக்கா கூட்டு இராணுவ படை ஒத்திகை நடந்தது. மனிதநேய உதவி மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளின் ஒரு பகுதியாக இரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கூட்டாக பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் வீரர்களின் உடற்பயிற்சி, சாகச கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோயிலில் வஞ்சுளவல்லி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான கல் கருட சேவையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கருடாழ்வார் சன்னதியில் இருந்து வெளியே வந்த கல் கருடர் பக்தர்களுக்கு காட்சி தந்து மீண்டும் சன்னதி திரும்பினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த பொம்மை கடை மற்றும் டீ கடைக்குள் வேகமாக புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கடையில் இருந்த குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். தற்போது விபத்து குறித்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் அமைப்பை ஒடுக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ஆயுதங்களை துறந்து அரசிடம் சரணடையும் நக்சல்களுக்கு புத்தாக்க பயிற்சி தந்து புதிய வாழ்வாதாரத்தை அமைத்து தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அந்த வகையில் தந்தேவாடா மற்றும் நாராயண்பூர் பகுதிகளைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 26 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரியை அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக உயர்த்தியுள்ளார். இதற்கு உலக நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் தனது இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் வெளிநாட்டு பணம் கொட்டுவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். உலக அரங்கில் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்தாலும் அமெரிக்காவில் பணவீக்கம் இல்லை. பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. அமெரிக்காவில் வெளிநாட்டு பணம் குவிகிறது என ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித பயணத்தின் போது ஏற்படும் கடும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்தியா உட்பட 16 நாடுகளின் பயணிகளுக்கு குறுகிய கால விசா வழங்குவதை சவுதி அரேபியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த ஆண்டு முறையாக பதிவு செய்யாமல் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்பவர்களை தடுக்கும் வகையில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், அல்ஜீரியா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈராக், ஜோர்டான், மொராக்கோ, நைஜீரியா, சூடான், துனிசியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குறுகிய கால விசா வழங்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் கடும் வெயிலால் பலர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி ₹2 உயர்த்தப்பட்டது. இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. பெட்ரோல், டீசல் விலை குறைந்தால் விலைவாசி குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரி விதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி உயர்த்தப்பட்டதால் விலையும் அதிகரிக்குமோ என்ற எச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. கலால் வரி உயர்த்தப்பட்டாலும் சில்லறை விற்பனையில் பெட்ரோல், டீசல் விலை உயராது என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்வு என பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு 853 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உஜ்வாலா திட்டம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவோருக்கு 550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுகவினர் தான் அந்த தியாகி என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கியிருக்கும் வழக்குகளில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். அவரால் நொந்து போய் நூடுல்ஸாக இருக்கும் அதிமுகவினர் தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார்கள் என அதிமுகவினர் யார் தியாகி என்ற பதாகை ஏந்தி வந்ததற்கு ஸ்டாலின் பதிலளித்தார். சட்டசபையில் யார் அந்த தியாகி என அதிமுகவினர் கேள்வி எழுப்பியதற்கு நொந்து போய் நூடுல்ஸ் ஆன அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகள் என ஸ்டாலின் விமர்சித்தார். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். பதில் சொல்ல திராணி இல்லாத முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை அளித்துள்ளார். சிட்டி பாபுவில் ஆரம்பித்து தாக்ரிட்டினன், சாதிக் பாஷா என பல்வேறு தியாகிகளை வரிசையாக கூற முடியும். கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்கள்தான் தியாகிகள் என தெரிவித்தார். தமிழக சட்டசபைக்குள் அந்த தியாகி யார் என்ற வாசகம் பொறித்த பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டதால் அவையிலிருந்து காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் போல செங்கோட்டையன் பேட்ஜ் அணியாததால் அவரை அவை காவலர்கள் வெளியேற்றவில்லை. செங்கோட்டையன் பேசுவதற்கு அவைத்தலைவர் அப்பாவு அனுமதி வழங்கினார். இதனால் அதிமுகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. சட்டசபை கூட்டம் நடக்கும்போது அந்த தியாகி யார்? முதல்வர் பதவி விலக வலியுறுத்தும் பதாகைகளை காட்டியதால் அவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். மத்திய அரசும் பிரதமரும் நமது கோரிக்கையை புறக்கணிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மீனவர்கள் அதிக எண்ணிக்கையில் இலங்கை படையால் கைது செய்யப்படுவது கவலை அளிக்கிறது. இலங்கை சென்ற பிரதமர் கச்சத்தீவு மீனவர்கள் கைது குறித்து பெரிய அளவில் முன்னெடுத்ததாக தெரியவில்லை என்றார். இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினை பற்றி பேசவில்லை என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கடந்த காலத்தில் 3684 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 613 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஒரு அரசியல் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கும் தலைவனாகத்தான் சீமானை பார்க்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். அதற்கு காரணம் அவரது கொள்கைதான், அவரது தைரியம், போர்க்களத்தில் போராடும் மாண்பு. இது தமிழக அரசியலில் சீமானை தனிப்பெரும் தலைவராக உயர்த்தியிருக்கிறது எனவும் தெரிவித்தார். சென்னையில் தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி வளர்கிறது என்று தன்னுடைய செயல்களால் நிகழ்த்தி காட்டியவர் என் அன்பு இளவல் அண்ணாமலை என அண்ணாமலைக்கு புகழாரம் சூட்டினார். தமிழின் பெருமையை பிரதமர் மோடி உயர்த்தி பிடிக்கிறார் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். உலகம் முழுக்க செல்லும் பிரதமர் மோடி, உலகின் முதல் மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என மோடி கூறியதாக சீமான் தெரிவித்தார். தமிழகம் வந்த பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் ஏன் சந்திக்கவில்லை என்பது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா வழக்கை தொடர்ந்துள்ளார். அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமையை மீறும் வகையில் அதற்கு எதிராக உள்ள சட்டத்திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளது. திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை கோவையில் அமைச்சர் நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு தொடர்புடைய 30 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. 2018 நடந்த வருமான வரி சோதனை முடிவுகள் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அமைச்சர் வீட்டில் சோதனை நடப்பதால் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர். சென்னை அடையாறு, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடந்தது. கோவை மசக்காளிபாளையத்தில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் மேலும் ஒரு வாரத்துக்கு மழை தொடரக்கூடும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மகா கூட்டணி பீகாரில் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடும் என பீகாரில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டில் 50% என்ற போலி தடையை காங்கிரஸ் உடைத்தெறியும் எனவும் தெரிவித்தார்.
பீகாரின் பாட்னாவில் காங்கிரஸ் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பங்கேற்றார். ராகுல் வருகையை முன்னிட்டு அப்பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் கூடினர். அப்போது நிகழ்ச்சி வளாகத்திற்குள் புகுந்த ஒரு நபரை அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அடித்து விரட்டினர். திருடன் திருடன் எனவும் கூச்சலிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அடி வாங்கிய நபர் தானும் ஒரு காங்கிரஸ் தொண்டன் தான் என கூறியபடி அங்கிருந்து வெளியேறினார். பாஜக புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கு முன்னதாக 19 மாநிலங்களில் புதிய மாநில தலைவர்களை நியமனம் செய்வதற்கான பணிகளை தேசிய தலைமை தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்த ஓரிரு நாட்களில் மாநில தலைவர்கள் நியமனத்தில் இறுதி முடிவு எட்டப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடான போர்ச்சுகல் சென்ற ஜனாதிபதி முர்முவுக்கு அந்நாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு ராணுவ மரியாதையை ஜனாதிபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். போர்ச்சுகல் அதிபர் மார்செலோ ரெபெலோ டிசோசா முர்முவை வரவேற்றார். நீட் ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றும் இந்த ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்ப போவது இல்லை என அதிமுக தலைமை கூறியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பற்றியோ அதிமுக பற்றியோ பேச ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு சென்றனர். டாஸ்மாக் ஊழலை குறிப்பிட்டு பேட்ஜ் அணிந்து வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழக சட்டசபைக்குள் அந்த தியாகி யார் என்ற வாசகம் பொறித்த பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டதால் அவையிலிருந்து காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் போல செங்கோட்டையன் பேட்ஜ் அணியாததால் அவரை அவை காவலர்கள் வெளியேற்றவில்லை. செங்கோட்டையன் பேசுவதற்கு அவைத்தலைவர் அப்பாவு அனுமதி வழங்கினார். இதனால் அதிமுகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு ₹2 மத்திய அரசு உயர்த்தியிருப்பது கண்டனத்திற்குரியது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருப்பதால் அதன் பலன்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கரூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்து தர்பூசணி பழங்கள், வெள்ளரி, இளநீர், நீர்மோர் ஆகியவற்றை பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடையும் வழங்கினார். 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை தமிழ் பாட புத்தகங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சீரமைக்கப்பட்ட தமிழ் பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கான பணிகள் சமீபத்தில் துவங்கி நடந்து வருகின்றன. ஜூனில் துவங்கும் 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் இப்புத்தகங்கள் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். +2 விடைத்தாள் திருத்தும் பணி கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. உதவி தேர்வாளர் பணிக்கு நியமிக்கப்பட்ட தனியார் பள்ளி முதுநிலை ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் பணிக்கு வரவில்லை. ஆசிரியர் போட்டித் தேர்வு, தகுதி தேர்வு, விடைத்தாள் திருத்தும் பணி உள்ளிட்ட கல்வித்துறை நடவடிக்கைகளில் பங்கேற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆர்வம் காட்டுவர் என அரசு பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கங்கையம்மன் கோவிலில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சிரசு திருவிழா நடக்கிறது. இதற்கான பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் உள்ள பழமை வாய்ந்த தண்டு மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கோதண்டராமர் கர்ப்ப உற்சவத்தின் நிறைவு நாளில் ராமச்சந்திர பிரபு சீதாதேவி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியாருடன் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்து ஊஞ்சல் சேவை கண்டருளினார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது. திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எச் ராஜா உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்து சென்றனர். காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோயிலில் தெப்போற்சவம் நடைபெற்றது. தாயார் குளத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தல்சூர் கிராமத்தில் ராம நவமியை முன்னிட்டு 37ஆம் ஆண்டு ஸ்ரீராம சீதா ஆஞ்சநேயர் ஓமங்கள் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடந்தது. பக்தர்கள் பூத்தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்து காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடந்தது. காலை 10 மணிக்கு மூலஸ்தான மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் நாடு செலுத்தும் விழா விமர்சையாக நடந்தது. ஆண்கள் உடல் முழுதும் சேறு பூசியும் பெண்கள் கும்மி அடித்து குலவை பாடியும் ஊர்வலமாக கோயிலை நோக்கி சென்றனர். கையில் வேல் கம்பி ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் கோயிலை அடைந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள படம் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும். இப்படத்தின் ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் 34 மில்லியன் பார்வைகளை கடந்து லியோ படத்தின் சாதனையை தகர்த்தது. இப்படத்திற்கு தமிழகத்தில் 9 மணி காட்சிக்கு தான் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்களில் அதிகாலை 4 மணி காலை 7 மணி காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஒரே நேரத்தில் படத்தை வெளியிட திட்டமிட்ட படக்குழு மற்ற மாநிலங்களில் சிறப்பு காட்சிகளை ரத்து செய்தது. இதனால் எல்லா மாநிலங்களிலும் முதல் காட்சி 9 மணிக்கு வெளியாகிறது. நடிகர் ரஜினியின் இளைய மகளும் இயக்குநருமான சௌந்தர்யா தயாரிப்பில் நோவா அப்ரஹாம் இயக்கத்தில் அசோக் செல்வன், ரித்திகா சிங், நிமிஷா சஜயன் ஆகியோர் நடித்துள்ள வெப் தொடர் கேங்ஸ் குருதி புனல் 1970 காலகட்டத்தில் நடைபெறும் கேங்ஸ்டர் தொடராக உருவாக்கி வந்த இத்தொடரின் பட்ஜெட் சில மடங்கு அதிகரித்ததாலும் 70% படப்பிடிப்பே இதுவரை முடிந்ததாலும் இத்தொடர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹீரோ, வில்லன், குணச்சித்திரம் என எல்லா வகையான நடிப்பிலும் தனக்கென தனி பாணியை கடைபிடித்தவர் நடிகர் ரகுவரன். 2008 மறைந்த இவரின் வாழ்க்கையை மலையாள சினிமாவின் புகைப்படக் கலைஞர் அசிம் அபிதா அஹிம் என்பவர் ஆவணப்படமாக உருவாக்கி வருகிறார். ரகுவரன் காலத்தை வென்ற கலைஞன் என்ற பெயரிலான இந்த ஆவணப்படத்தில் ரகுவரனின் சாயலை கொண்ட அதுல் ஷரே என்பவர் ரகுவரனாக நடித்துள்ளார். ரஜினியின் பேட்டிக்காக காத்திருக்கும் படக்குழு பேட்டி கிடைத்ததும் முழு படத்தையும் முடித்து வெளியிட திட்டமிட்டுள்ளது. சேரன் இயக்கி ஹீரோவாக நடித்த ஹிட் படம் ஆட்டோகிராஃப். 2004 வெளியான இந்த படத்தில் ஸ்னேகா, கோபிகா, கனிகா, மல்லிகா ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்தனர். படம் வெளியாகி 21 ஆண்டுகளை கடந்த நிலையில் புதுப்பொலிவுடன் மே 16 ரீரிலீஸ் செய்வதாக தற்போது அறிவித்துள்ளனர். மாமன்னன் படத்திற்கு பிறகு வடிவேலு, பஹத் ஃபாசில் இணைந்து நடித்துள்ள படம் மாரிசன். கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இயக்கியுள்ள இப்படத்தில் கோவை சரளா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். வடிவேலு, கோவை சரளா பல படங்களில் ஜோடியாக நடித்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் இவர்கள் இணைந்துள்ளனர். பயணம் தொடர்பான அனுபவத்தை மையமாக கொண்ட காமெடி கலந்த கதையாக உருவாகிறது. நடிகை மாளவிகா மலையாளத்தில் மோகன்லால் உடன் ஹிருதயபூர்வம் படத்தில் நடிக்கிறார். இதன் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிந்த நிலையில் மோகன்லாலுடன் இருக்கும் புகைப்படம் உள்ளிட்ட சிலவற்றை மாளவிகா மோகனன் பகிர்ந்திருந்தார். மோகன்லால், மாளவிகா ஆகியோரின் வயதை குறிப்பிட்டு ரசிகர் ஒருவர் ஏன் மூத்த நடிகர்கள் தங்கள் வயதிற்கு பொருந்தாத கதாபாத்திரங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுகிறார்கள் என கமெண்ட் செய்தார். இதற்கு மாளவிகா, இது ஒரு காதல் படம் என்று யார் சொன்னது? உங்களின் அரைகுறையான ஆதாரமற்ற ஊகங்களால் மனிதர்களையும் ஒரு படத்தையும் மதிப்பிடுவதை நிறுத்துங்கள் என அறிவுரை வழங்கினார். நடிகர் சத்யராஜின் மேலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் எம். ராமநாதன். வயது 72. சத்யராஜை வைத்து வாத்தியார் வீட்டு பிள்ளை, நடிகன், வள்ளல், திருமதி பழனிசாமி, பிரம்மா, உடன்பிறப்பு, வில்லாதி வில்லன் ஆகிய படங்களையும் விஜயகாந்தின் தமிழ் செல்வன் படத்தையும் தயாரித்துள்ளார். உடல்நல பிரச்சனையால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலமானார். இவருக்கு பிரமிளா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மகள்கள் வெளிநாட்டில் உள்ளதால் புதன்கிழமை அன்று சென்னையில் இறுதி சடங்கு நடைபெறுகிறது.